நேற்று எங்கள் தாத்தா அடிச்சு ஓட விட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஓட விட்டார். இன்றைக்கி நான் போராடினுக்கிறேன். நாளைக்கு என் பிள்ளை என் பேர பிள்ளையும் போராடுவான். மொத்தம் 100 வருஷமாக நாங்கள் போராடணும். 1933 போராடின்னு இருக்கோம். நாங்கள் இந்திக்காரங்களுக்கோ எதிர்பாலி கிடையாது. இந்தியை எங்கள் மேலே திணிக்காதீங்க. எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் பண்ண விடுங்க. இன்றைக்கி மேலை நாடுகளில் சீனாலாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கானா காரணம் அவன் மொழியை அவன் பேசுகிறான், அவன் மொழியில் அவன் வாழ்கிறான். அவனை அமெரிக்கா கிட்ட கை கட்டிட்டா நிற்கிறான் இல்லை. ஏன்னா அவனுக்கு அவன் மொழி பெருசாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம மொழி இன்றைக்கி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிறைய இதெல்லாம் வருதுன்னா காரணம் என் மொழியை நான் பேசுகிறேன், என் மக்களை படிக்க வைக்கிறேன், அவங்கள பெரிய அளவில் இது கொடுத்து நான் ஃபாரினுக்கு அனுப்புகிறேன், அதனால் தமிழ்நாடு முன்னேறுது. ஸோ நீ வந்து திணிச்சு மற்ற மாநிலங்களை மாதிரி எங்களை அடிக்கிடணும்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்களை நாங்களாக இருக்க விடுங்க. அப்படி நீ திணிக்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் நாங்கள் பிறந்து வந்துகிட்டே இருப்போம் அப்படின்றது தான் இந்த படம் சொல்லுது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான படங்கள். நம்ம ஏன்னா மூதாதையர்களுக்கு நம்ம இப்படிலாம் நம்மளுக்கு கிடைச்ச கல்விலாம் சாதாரண கிடைச்சில்ல அப்படின்றோம். என்ன தான் பேசினாலும் இன்றைக்கும் ஒரு பேங்க்கில், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில், ஒரு சலான், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சலான் ஃபில்அப் பண்ணனா இந்தியில் நிறைய இடத்துல இருக்குது. நம்மளுக்கு மொழி தெரியல. அப்போது எத்தனை வருஷமாக இது இன்னும் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்றத அந்த காலத்தில் இந்த பிரச்சனையை அணுகியிருக்காங்க ஆரம்பத்திலேயே. ஸோ ஸ்ரீலங்காவில் கூட நம்ம மொழிக்காக தான் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் எங்களை வாங்க வாழுங்க, எங்கள் கூட நண்பர்களாக பழங்க, என் சொந்த பந்தமாக கூட ஆகுங்க. பட் எங்களை வந்து இந்தியில் போட்டு திணிக்காதீங்கன்றதை இந்த படம் அழகாக சொல்லுங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரீம் ரொம்ப இளைஞர்களாக ரொம்ப பண்ணியிருக்காங்க. துடிப்பான இளைஞர்களாக பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி வந்து வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஜெயம் ரவியாக நான் பார்க்கல. நான் பார்க்கறது எப்படின்னா அரவிந்த் சாமியோட அடுத்த இதுவாக நான் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ரீலெல்லாம் வந்து விஜய் அண்ணன் கூட பண்ணி ஒரு 5 பாட்டுக்கு ஆட விட்டா செம்ம இட்டாகுமே, நிறைய படம் பண்ணால் ஸ்ரீலீலா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் பாட்டு. படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம தவிர்க்க மறந்து போன தியாகிகளை நினைவூட்டுற ஒரு படமாக நான் பார்க்குறேன். பராசக்தி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஹிந்தியை எதிர்க்கிறது, தமிழை வந்து அப்படியே ஒரு இதுவாக ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு. பட் இந்த சென்சார்லாம் தாண்டி இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, படத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை ஸ்ட்ராங்காக கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா சென்சார்லாம் தாண்டி வரதுனால இது ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜாக வருமா, இவ்வளோ கேள்விகள் இருந்துச்சு. பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அப்படியே ஸ்லோவாக பில்ட் பண்ணுறாங்க. என்னடா பில்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படின்னு பார்த்தா அப்படியே போக போக இன்டென்சிட்டி வந்து ஏறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே செகண்ட் ஹாஃபுக்கு அந்த கிராஃப் வந்து சூப்பராக போகுது. இன்டர்வெல் நல்லா இருக்குது. இன்டர்வெல்ல எஸ்கேவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல படம், கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் அவர் தான் ஹீரோ. பட் அவரை தாண்டி இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா அதர்வாவை சொல்லலாம். அதர்வாக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் தமிழுக்காக குரல் கொடுக்குற ஒரு கேரக்டர். சிவகார்த்திகேயன் அவரோட தம்பி. ஸோ நான் அது தாண்டி ரொம்ப நான் வந்து ரிவீல் பண்ணலை. நீங்கள் அது படத்தை போய் பாருங்கள். பட் நீங்கள் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரவிமோகன் அவரோட கேரக்டர் நல்லா நோட்டிசபிளாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம ஹீரோவாக பார்த்துட்டோம். இப்போ அவரை வந்து ஒரு வில்லனா, ஒரு ஆன்டகனிஸ்டாக பார்க்குறோம் அப்படின் போது அவரோட கேரக்டர் நல்லா இருக்குது. ஏன்னா அவர் வந்து அந்த ஹிந்தியை சப்போர்ட் பண்ணுற ஒரு இதுலேயும் இல்லை, தமிழில் வந்து இது பண்ணோன்ற இதுலேயும் இல்லை. அவர் வந்து ஒரு இதில் வந்து மாட்டிக்கிறாரு. அந்த ஒரு மாட்டிக்கின ஸ்டேஜில் நான் நல்லவன் தான், நான் ஹிந்தியை தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக பண்ணுவார். ஸோ அவரோட அந்த கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அமரன்லேயே கொண்டாடிட்டோம்ல, இங்கே இதுக்கப்புறம் வந்து அவருக்கான ஒரு பேரை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் மக்கள். ஏன்னா நீங்கள் இப்போ தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் அவர்கள், விஜய் அவர்கள் அந்த மாதிரி நம்ம வந்து பேர் சொல்லிகிட்டே போகிறோம் இல்லையா. அந்த இதில் இனி ஸ்ட்ராங்காக சிவகார்த்திகேயன் அப்படின்ற பேர் வந்து வரும். ஏன்னா பராசக்தி அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் நம்புறேன். இப்பயும் சொல்கிறேன், படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பொங்கலுக்காக பார்க்குறேன், ஒரு ஃபேனாக நான் போய் பார்க்குறேன் அப்படின்றலாம் தாண்டி அதை மறந்துடுங்க. அதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நீங்கள் வந்து தமிழுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற வகையில், பொங்கலில் நம்ம தமிழ் அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படம் தாராளமாக பிடிக்கும். நிறைய பேர் மியூசிக் எப்படி இருந்துச்சு, ஜிவி எப்படி பண்ணியிருக்காரு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த இன்டர்வல் டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்மோ சாங்ஸும் நோட்டீஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா சீன்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம எப்போ இந்த பிஜிஎம்லாம் வந்து பார்ப்போம், நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னா சீன் நல்லா இருக்காது, ஆனால் அதுக்கான பிஜிஎம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம எல்லாம் நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இந்த படத்தில் சீனும் கான்செப்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் வந்து அந்த சீன்ஸை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தேன். படத்தில் நல்ல டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் தமிழ்னு வந்து அழிக்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே வருவோண்டா அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குது. அதுக்கு சிவகார்த்திகேயன் சொல்லுவார், நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் எங்கள் பேரன் பேத்திங்களாம் ஃபியூச்சரில் ரெடியாக இருப்பாங்கடா அப்படின்ற ஒரு டைலாக். அது வந்து அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தமிழுக்கும் அந்த ஒரு நெருக்கத்தை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி படத்தில் வந்து அந்த ஒரு கருப்பு அப்படின்ற அந்த கருப்பு துணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதிர்ப்பை காட்டக்கூடாது, கருப்பே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சீன் வரும். அப்போ வந்து எங்கள் தலை முடியுமே வந்து கருப்பு தாண்டா, அப்போ எங்கள் மயிரை பிடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ
படத்தில் டீடைலிங் அப்படின்னு பார்த்தா நிறைய டீடைலிங் இருக்குது. அந்த டீடைலிங் வந்து ஸ்டோரி கான்செப்ட் அப்படின்றலாம் தாண்டி எஸ்கேவோட மேக்கப் வரையுமே அந்த ஒரு டீடைலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸில் எஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயின்லேருந்து வந்துட்டு ஒரு மாதிரி தீக்காயம்லாம் இருக்கும். பட் அதை வந்து க்ளோஸ்அப்பில் வச்சிருப்பாங்க. அந்த தீக்காயமே அந்த அளவுக்கு டீடைலிங்காக இருக்கும். ஸோ படத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்லோ ஆரம்பிக்கும். பட் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்காக வந்து கொடுக்கும். தமிழ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள். தமிழுக்காக படத்தை போய் பாருங்கள். ஐயா நான் நிறைய பேசிட்டேன் ஐயா. ஐயா 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 போதுங்க ஐயா, என்னால் முடியல ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. நல்லா இருக்கு ஐயா, படம் நல்லா இருக்கு ஐயா. ஐயா நான் என்ன நிறைய பேசிட்டேன் ஐயா. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். இது வந்துட்டு எதிர்த்து நிற்கிற மாதிரி எந்த சீனும் இல்லை. எல்லாருமே பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நான் பெருசாக ஃபீல் பண்ணல. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் திணிக்கிறத வந்துட்டு வேண்டான்னு தான் சொல்கிறாங்க, அகெயின்ஸ்டாக இல்லை. அதனால இது நீங்கள் எவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா நல்லா எதுவும் சொல்ல மாட்டேன். பயங்கரமாக இருந்தது, நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. சல்யூட்டு, ஸ்டாண்டிங் ஓவேஷன். எஸ்கேக்கு நான் நிறைய கொடுத்துட்டேன், ஆனால் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நான் எஸ்கே தான் சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா பண்ணாங்க. நான் எஸ்கேவோட ஃபேனு, அதனால நான் எஸ்கே தான் சொல்லுவேன். நான் வந்து ரசிச்சு பார்த்தேன் ரத்னமால் சாங்கை வந்துட்டு. அந்த டான்ஸில் அவங்க எஸ்கேவும் ஸ்ரீலலாவும் சேர்ந்த காம்போவில் வந்துட்டு அந்த சாங்கில் சூப்பராக பண்ணாங்க. நான் ரொம்ப ரசித்து மெய் மருந்து பார்த்தேன் அந்த சாங்கை. எல்லாரும் பார்க்கலான்னு சொன்னல, எல்லாரும் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களுக்கு எல்லாரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் இதுவாக தான் இருந்து ஹெவி பாயிண்டாக கொடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் லைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லா எடுத்துகிட்டு போனாங்க, சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்மையாக இருந்தது. கூஸ் பம்பிங் மூமெண்ட் சொல்ல போனால் எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் இந்த எல்லா மொழியோட ஹீரோ எல்லாம் பார்க்கலாம் இந்த படத்தில்.